ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், செய்தியாளர் முதல் கேள்வியை கேட்க ஆரம்பித்தவுடன் குறுக்கிட்டு அடுத்த கேள்விக்கு முன்னதாகவே விருட்டென எழுந்து சென்றார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தன்னுடைய கருத்துக்களை கூறிய செங்கோட்டையன் எந்த விதமான கேள்விகளையும் எதிர்கொள்ளாமல் புறப்பட்டு சென்று விட்டார். ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தது மட்டுமல்லாமல் நேரடியாக ஓ பன்னீர்செல்வத்தை பசுமொன்னில் சென்று சந்தித்ததன் மூலமாக தன்னுடைய கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்தையும் இழந்து தற்பொழுது அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் முழுவதுமாக நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையினால் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற செங்கோட்டையன் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணைய விதிகளின்படி தற்பொழுதும் தற்காலிக பொதுச் செயலாளராகத்தான் இருக்கின்றார், அதாவது இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற நிலையில் தான் அவருடைய பொறுப்பு இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே 53 ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்து வரக்கூடிய தன்னை சர்வாதிகாரப்படி நீக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவர் வகித்து வரக்கூடிய அந்த நிலையில் இருந்து கொண்டு என்னை கட்சி விதிப்படி அவர் நீக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கின்றார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகித்து வரக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் பதவி என்பது அவருக்கு இடைக்கால அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த செங்கோட்டையன், அப்படி இருக்கும் பொழுது 53 ஆண்டுகளாக கட்சியில் இருந்த என்னை நீக்குவதற்கு அவருக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை கட்சியிலே என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த நீக்கத்தை பொறுத்தவரை விதிகளை மீறி நடந்திருக்கக்கூடிய நீக்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் செங்கோட்டையன் முன்வைத்திருக்கின்றார். விதிகளின்படி இல்லாமல் சர்வாதிகாரப்படி என்னை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எனவே என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நான் வழக்கறிஞர்களோடு ஆலோசித்து இந்த நீக்கத்திற்கு எதிராக வழக்கு தொடர்வேன் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் எல்லாம் ஜெயலலிதா தோல்வியை சந்தித்தால் அதற்கு அடுத்த தேர்தலிலேயே சரித்திர வெற்றியை பதிவு செய்து விடுவார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மற்றும் கட்சியினுடைய பொறுப்புகளுக்கு வந்த பிறகு அவர் சந்தித்த தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து வருகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் செங்கோட்டையன் முன்வைத்திருக்கின்றார். தான் உட்பட 6 முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்தித்து இது போன்ற இணைப்புகளை வலியுறுத்தி இருந்ததாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் அவரை சென்று சந்தித்ததே ஒரு பச்சை பொய் தகவல் என்ற ஒரு கருத்தையும் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் செங்கோட்டையன். தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து வழக்கறிஞர்களுடன் ஆலோசித்து முடிவெடுப்பேன், சட்டப்படி இந்த நீக்கத்திற்கு எதிராக நான் நீதிமன்றத்தை நாடுவேன் என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் அதிமுகவில் தான் தொடர்ந்து பயணிப்பேன் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார். கட்சி மாறக்கூடிய எண்ணம் தனக்கு இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அதிமுகவில் தான் தொடர்ந்து இருப்போம், இந்த நீக்கம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத நீக்கம், விதிகளின்படி என்னை நீக்கவில்லை, சர்வாதிகாரப்படி நீக்கியிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி தற்போதும் இடைக்கால பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவுகள் இருக்கின்றன. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 6 பேர் அந்த பொதுச் செயலாளர் பதவி குறித்து முறையீடு செய்திருப்பதை இன்னும் நிலுவையில் வைத்திருக்கின்றது என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். மேலும் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை திமுகவினுடைய பி டீம் என்று சொல்லியிருந்ததையும் அவர் மறுத்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி தான் திமுகவிற்கு A1 டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். கொடநாடு வழக்கில் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கொடநாடு கொலை சம்பவத்திற்கு பிறகாக என்ற ஒரு கேள்வியினை முன்வைத்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி இந்த செயல்களுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு செல்வேன் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். இந்த நீக்கத்திற்கு எதிராக சட்டப்படி என்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். அடுத்தடுத்த தேர்தல்களிலே தொடர்ந்து இந்த அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தோல்வியை தான் சந்தித்து வந்திருக்கின்றது. இப்படியே போனால் 2026க்கு பிறகு என்னவாகும் என்ற ஒரு கேள்வி நிர்வாகிகளுக்கும் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். கடந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கு ஒட்டி நடைபெற்ற கடந்த நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றிலே தொடர்ந்து அதிமுக சரிவை சந்தித்தது மட்டுமல்லாமல் இடைத்தேர்தலிலும் குமரி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தல் உள்ளிட்டவற்றில் எல்லாம் அவர் தோல்வியை சந்தித்திருக்கின்றார். விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலே மிக குறைவான வாக்குகளைத்தான் பெற்றிருக்கின்றது. 2 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவை தொகுதியிலே ஒரு 5000 வாக்குகளை மட்டும்தான் அதிமுகவால் பெற முடிந்திருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தலிலும் பல தொகுதிகளிலே 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டு விட்டது என்பதையெல்லாம் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளாக முன்வைத்திருக்கக்கூடிய செங்கோட்டையன் இவற்றுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பசுமொன்னிலே சந்திப்புகளை எல்லாம் மேற்கொண்டிருந்தேன் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார். இவர் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே குற்றச்சாட்டுகள் தான். எடப்பாடி பழனிசாமியால் நீக்கங்களை மேற்கொள்ள முடியாது, அந்த நீக்கங்கள் சட்டப்படி செல்லுபடியாகாது, இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்திலோ தேர்தல் ஆணையத்திலோ பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு கருத்தை சொல்லி வருகின்றார்கள். அதே கருத்தை தற்பொழுது செங்கோட்டையனும் பேச தொடங்கி இருக்கின்றார். எடப்பாடிக்கு எதிராக பகிரங்கமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தான் உட்பட 6 முன்னாள் அமைச்சர்கள் சென்று சந்தித்துதான் அவற்றை எல்லாம் வலியுறுத்தி இருந்தோம்.
அப்படி இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்களை எல்லாம் கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று சொன்னதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தையும் தற்போது செங்கோட்டையன் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 2026க்கு பிறகு தொடர்ந்து இது போன்ற தோல்விகளை சந்திக்கும் பொழுது அதிமுகவினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி நிர்வாகிகளுக்கு இருக்கின்றது என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். இது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அதிமுகவிலிருந்து முழுவதுமாக நேற்றைய தினமே செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்கின்றார். இபிஎஸ் கட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாகவே நான் அதிமுகவில் இருந்தவன், 53 ஆண்டுகளாக இந்த கட்சியிலே நான் இருந்து வந்திருக்கின்றேன். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் 1989 தான் கட்சி பொறுப்புகளுக்கு, பெரிய பொறுப்புகளுக்கு, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அந்த புதிய பொறுப்புகளுக்கு மக்கள் பிரதிநிதியானது எல்லாமே 1989க்கு பிறகுதான். ஆனால் அதற்கு முன்பாகவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் என்ற கருத்தை எல்லாம் தற்போது செங்கோட்டையன் சொல்லியிருக்கின்றார். இந்த நீக்கத்தை பொறுத்தவரை தனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை தந்துவிட்டதாகவும் செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். எப்பொழுதுமே அதிமுகவில் இருக்க வேண்டும் என்பதுதான் தன்னுடைய விருப்பமெனவும், ஆனால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதன் காரணமாக நேற்று இரவு முழுவதும் தான் தூங்கவில்லை எனவும், வேதனையோடு இருந்தேன், இந்த நீக்கத்தால் நான் வருத்தம் அடைந்து விட்டேன், கண்ணீர் விடுகின்றேன் என்ற ஒரு கருத்தையும் செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். 53 ஆண்டுகளாக கட்சியில் நான் இருந்ததை இவ்வாறு எளிதாக ஒருவர் சர்வாதிகார கூட்டின்படி நீக்கிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் செங்கோட்டையன் முன்வைத்திருக்கின்றார். அதிமுக வலிமையாக இருக்க வேண்டும், அதிமுக தான் எங்களுடைய உயிர் மூச்சு, எனவே அதிமுகவில் தான் நான் இருப்பேன் என்ற ஒரு கருத்தையும் செங்கோட்டையன் கூறியிருக்கின்றார். 10 சட்டப்பேரவை தொகுதியிலே 3வது இடத்திற்கு அதிமுக கடந்த முறை தள்ளப்பட்டது என்பதையும் சொல்லியிருக்கின்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே கிட்டத்தட்ட அதிமுக சந்தித்தது ஒரு படுதோல்வி என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை நிறைய துரோகம் செய்து விட்டார் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் செங்கோட்டையன். அதாவது தன்னை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்தது சசிகலாவிற்கு அவர் துரோகம் இழைத்து விட்டார். அது மட்டுமல்லாமல் கட்சியை கட்டி காத்ததில் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பாஜகவை 2024 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பிரதமரை தேர்வு செய்வதற்கான அந்த தேர்தலிலே அதையும் அவர் பாஜகவை கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டார். ஒவ்வொரு ஊருக்கு செல்லும் பொழுது தன்னுடைய தேர்தல் பரப்புரையிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற சுற்றுப்பயணத்திலே அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றன. கூட்டணி தொடர்பாக முரண்பட்ட கருத்துக்களை பேசுகின்றார். ஒரு ஊரில் பேசுவதை அடுத்த ஊரிலே மாற்றி பேசுகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.